கமல்ஹாசனின் தக் லைஃப் படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில் கமலின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விவரிக்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். ஜூன் மாதம் தக் லைஃப் திரைப்படம், ஜூலை மாதம் ராஜ்யசபா எம்பி, ஜூலை மாதத்துக்கு பிறகு மக்கள் நீதி மையம் சார்பில் பிரம்மாண்ட மாநாடு, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு பல திட்டமிடல்களோடு கமலஹாசன் பயணிக்க இருப்பதாக மக்கள் நீதி மையம் தரப்பில் சொல்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம்ங்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். மதுரையில் கட்சியினுடைய துவக்க விழா நடைபெற்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் துவக்க விழாவில் பங்கேற்றிருந்தார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க. கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முழு நேர அரசியலை குறைத்து கொண்ட கமலஹாசன் சினிமா பக்கம் மீண்டும் கவனத்தை செலுத்தினார். விக்ரம், இந்தியன் 2, தக் லைஃப் அப்படின்னு அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகி சினிமா அரசியல் அப்படின்னு இரண்டிலேயுமே கமலஹாசன் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. திமுகவுக்கு ஆதரவாக கமலஹாசன் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். இப்படியாக சினிமா அரசியல்னு ரெண்டுலேயும் பயணிக்கக்கூடிய கமல்ஹாசன் இந்த மே மற்றும் ஜூன் மாதம் தக் லைஃப் திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனில் ஈடுபட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் ஜூலை மாதம் ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் வரும்போது கமல்ஹாசன் ராஜ்யசபா வேட்பாளராக போட்டியிட்டு ராஜ்யசபா எம்பியாக வருவார் அப்படின்னு மக்கள் நீதி மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதத்துக்கு பிறகு மக்கள் நீதி மையம் சார்பில் பிரம்மாண்ட மாநாடுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கப்புறம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு கமலஹாசன் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக சினிமா அரசியல் அப்படின்னு இரண்டிலையும் கமலஹாசன் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழல்ல ஜூன்ல தக் லைஃப், ஜூலையில் ராஜ்யசபா எம்பி ஆவார் அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவலை மக்கள் நீதி மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.